ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காரைக்குடி ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பாருங்க, எங்கள் வீட்டில் பறித்தது, எங்கள் தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை வீக்லி 2 times எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. எப்படின்னா, நான்வெஜ்ஜில் உள்ள ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க, பிடிக்காதவங்க முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மற்றவங்களே எல்லாருமே முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் முருங்கைக்கீரை. அதில் ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு அதிகமாகும் முருங்கைக்கீரை சாப்பிட. முருங்கைக்கீரை பைல்ஸ் ப்ராப்ளம்க்கும் மலச்சிக்கலுக்கும் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க. நல்ல அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நம்ம மீண்டு வந்துடலாம். முருங்கைக்கீரை வாரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், வாரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியமே இல்லை. முருங்கைக்கீரையில் சின்ன வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு உடம்புக்கும் நல்லது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டுமே குளிர்ச்சி வேறு. உடம்பு எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அந்த ஹீட்லாம் போயிடும் முருங்கைக்கீரை சாப்பிட. வாங்க செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல தாங்க கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா சாட் அவுட் பண்ணுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பின்னாடி மிளகா வத்தலை பிச்சு போடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கீரை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு போட்டு நல்லா பரட்டிகிட்டே இருக்கணும். நல்லா பரட்டிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த கீரை வதங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் எல்லா பக்கமும் அந்த கடுகு வெங்காயம் போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா திருப்பி விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு, நல்லா தண்ணிலாம் லைட்டாக தெளிச்சிட்டு மூடி வைங்க. அப்புறம் கீரையிலே லைட்டாக தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் கீரை நல்லா வேகணும். பாதியோடு எடுத்துட்டோம்னா நல்லா சக்குன்னு இருக்குங்க. நல்லா வேகணும். மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும். சும்மா திறந்துக்கிட்டே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேகாது. நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா வெந்துடணும். வெந்த பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகும். கையில் இப்படி தொடும்போதே சாஃப்டாயிடும். நல்லா அந்த இலை சாஃப்டான பின்னாடி தேங்காய் போடுங்க. தேங்காய் நல்லா துருவன தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, துருவன தேங்காய் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பரட்டி விடுங்க. தேங்காய் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டின பின்னாடி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளோட ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பொரியல். வச்சு என்ஜாய் பண்ணுங்க.